வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏசி ஆன் பண்ண அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆகணும். இன்டோர் ஆன் ஆகிடும், ஆனால் அவுட்டோரும் அதே டைமில் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆன் ஆகணும். நமக்கு ஆன் ஆகலைன்னா ஏசி கூலிங் கிடைக்காது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதனால் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அவுட்டோர் போயாச்சு. அவுட்டோர் ரன்னிங்கில் இல்லை. அதனால் அவுட்டோர் மேல் டாப்பை கழட்டியாச்சு. அதில் வெளியில் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிட்டு இந்த கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கெப்பாசிட்டர் தான் கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டர். ஒரு சின்ன கெப்பாசிட்டர் இருக்கும், அது பார்த்திங்கன்னா அந்த ஃபேனோட கெப்பாசிட்டர். நம்ம மாற்ற வேண்டியது இந்த கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டர் தான் மாற்றணும். இது பார்த்திங்கன்னா கடையில் 270, அதிகபட்சம் 350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதோட கெப்பாசிட்டரோட ப்ரைஸு. இது நான் இங்கே லோக்கல் கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். 350 வந்துடுச்சு. இதை புதுசாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இன்டோரை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து வெயிட் பண்ணிங்கன்னா அவுட்டோர் ஓடுறது தெரியும். அதுக்கு தான் மாடிக்கு வந்துட்டேன். ஆன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து பவர் ஆன் ஆன உடனே இது கம்ப்ரஸர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பவர் பார்த்திங்கன்னா இதுக்கு அவுட்டோருக்கு மெயின் போர்டு இருக்கும் உள்ள, அதில் ரிலே இருக்கும். அந்த ரிலே தான் அந்த 2 நிமிஷம் டைமை லேட் பண்ணி அவுட்டோருக்கு சப்ளை கொடுக்குது. அதனால் அவுட்டோர் லேட்டாக தான் ஆன் ஆகும். சாலிடாக பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் குறையாமல் 2 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடும். கூலிங் வரலனாலே ஃபஸ்ட்டு அவுட்டோர் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அவுட்டோர் ஃபஸ்ட்டு ஓடுதா, கம்ப்ரஸர் ரன் ஆகுதா அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும். அவுட்டோர் ஓடலை அப்படின்னா அதுக்கு பதில் ஃபேன் மட்டும் ஓடிட்டுருக்கோம். அவுட்டோர் ஃபேன் அது ஓடிச்சுன்னா கம்ப்ரஸரில் தான் ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் எதுவுமே ரன் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து இன்டோர் யூனிட்லேருந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு சப்ளை போகுதான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அவுட்டோருக்கு சப்ளை வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கெப்பாசிட்டரை மாற்றிக்கோங்க. வெயிட் பண்ணுவோம். கம்ப்ரஸர் எப்போ ரன் ஆகுதுன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கம்ப்ரஸர் ரன் ஆகுறதுன்னு நம்ம லைவாக பார்க்கலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணி மாடியிலே வீடியோ எடுத்தது. இந்த அவுட்டோர் யூனிட்டுக்கு சப்ளை வரும்போது அந்த இடத்துல டெஸ்டர் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ளை வர்றது தெரியும். அந்த மெயின் சப்ளை எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா ரிலே மூலியமாக தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூனிட் ஆன் ஆகிடுச்சு. நல்ல வைப்ரேஷன் கேட்குது பாருங்கள். நல்ல சவுண்டாக ஃபேனும் ரன் ஆகுது, கம்ப்ரஸரும் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இன்டோரை போய் செக் பண்ணும்போது கண்டிப்பாக கூலிங் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.